அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது எனது 3வது காணொளி ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய பதிவு என்னவென்றால், மாடுகள் வளர்க்கும் நபரும் கடமையை தவறின நாயும் பற்றிய கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு அழகான கிராமத்தில் ஒருவன் மாடுகளை வளர்த்து கொண்டு வந்தான். அவனின் மாட்டுத் தொழுவத்தில் உள்ள மாடுகள் எண்ணிக்கை மிகவும் அதிகமாகவே இருந்தது. மாடுகளும் அதிகமாக இருக்கிறதால் அவனுக்கு மாடுகளை பாதுகாக்க என்ன செய்வது என்று யோசனை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. மாடுகளை பாதுகாக்க நாய் ஒன்றை வளர்த்தால் மாடுகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று முடிவு செய்தான். உடனே நாய் ஒன்றை வாங்கி வந்தான். அதன் பிறகு மாடுகளுக்கு வைக்கோலை போட்டு சென்று அங்கிருந்து புறப்பட்டான். அங்கிருந்து புறப்பட்ட மாடு மேய்ப்பவர் சந்தோஷமாக சென்றார். ஏனென்றால் மாடுகளை பார்த்து கொள்ள நாய் வந்துவிட்டதால் மாடுகளை பார்த்து கொள்ள நாயே போதும் என்று நினைத்து சந்தோஷப்பட்டார். மாடுகளை பாதுகாக்க நாய் வந்ததும் மாடுகள் சாப்பிடும் வைக்கோல் மேல் ஏறி நின்றது. நீங்கள் எல்லாம் என் பாதுகாப்பில் தான் இருக்கிறீர்கள். நான் சொன்ன பிறகுதான் வைக்கோலை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று குரைத்தது. திடீரென்று அங்கு மாடு மேய்ப்பவர் வந்தார். வழக்கம்போல் மாடுகளை நாய் கொடுமைப்படுத்தியதை மாடு மேய்ப்பவர் பார்த்தார். மாடுகளை கொடுமைப்படுத்திய நாயை அங்கிருந்து அடித்து விரட்டினார். இனிமேல் மாடுகளை பார்த்து கொள்வது என்னுடைய வேலை என்று அவன் சொன்னான். இக்கதை என்ன உணர்த்துகிறது என்றால், நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாவிட்டால் பெரும் இழப்புகளை இழக்க நேரிடும் என்று இந்த கதை உணர்த்துகிறது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.